கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். எரேமியா 39:18. பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பாவங்கள் மத்தியில் நீங்கள் அதில் மூழ்கிடுவேணும், இதிலேருந்து யார் என்னை விடுவிப்பா அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். பைபிளில் ஒரு வார்த்தை பட்டிருக்கு, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்படின்னா நம்மளை விடுதலையாக்குறது யார் அப்படின்னா கர்த்தர். இந்த வசனத்துக்கு கீழே உள்ள வசனத்தில் போட்டிருக்கு, நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை விடுவிப்பேன். அப்படின்னா நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கன்னா, ஒரு மனுஷங்களோ இல்லை நம்மளோட சூழ்நிலையோ, ஒரு அரசியல்வாதியோ, ஒரு பணக்காரங்களோ சார்ந்து இல்லைப்பா. ஆண்டவரை நம்பி இருக்கணும். ஏசப்பா எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், இந்த மனுஷங்களால் உதவி பண்ண முடிஞ்சாலும் நான் உங்களை நம்பலை சுவாமி, நான் உங்களை நம்பி உங்களை சார்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். தாவீது ராஜா ஆடு மேய்க்கும் போதும் சரி, ராஜாவாக இருந்த போதும் சரி, ஒரு மனுஷனை கூட அவர் நம்பலை. நம்பினதெல்லாம் ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, என்னால் முடியுமா, நான் இதை பிடிப்பேனா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சார். அதனால் இன்றைக்கி எந்த காரியத்தில் நீங்கள் விடுதலை வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் வச்சு, ஏசப்பா நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன் ஆண்டவரை, எனக்கு இதை நீங்கள் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை விடுவிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.